நான் சாரை வந்து ஒரு 2013 ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் பீயிங் அ பர்சனல் ஸ்டைலிஸ்ட். ஸோ சாரை வந்து அப்போலேருந்து பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது. சென்னை சமர்த்தா உங்கள் லாஜிஸ்டிக்ஸ் கனவுகளை நினைவாக்கும் கல்வி நிறுவனம் கிராண்ட் ராயல் டூர்ஸ் மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட் கால் 04445454545 பிரசன்ஸ் பிஹைண்ட் உட்ஸ் ஜனநாயகன் திருவிழா பவர்ட் பை கார்த்திபுரம் கோயம்புத்தூர்'s 200-acre dream township premium plots naturals world's fastest growing salon chain air fiber wi-fi Dr. Shivarma oil தரும் ஆயுர்வேதா Arabian Garden seafood restaurant venue partner Ampa Sky One. ஸோ ஒன் லாஸ்ட் டைம்ங்கிறதே வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக உள்ளே போனோம். பட் அந்த லாஸ்ட் 2 minutes வந்து எல்லாருமே வந்து த என்டையர் தியேட்டர் வாஸ் எமோஷ்னல். நான்லாம் ரொம்ப அழுதுட்டேன். அவர் பார்க்குறதுக்கு தான் சைலண்ட்டாக இருக்கார். பட் ஹீஸ் வெரி என்ன சொல்ல ஒரு ஜாலி பர்சன். ரொம்ப ஃப்ரெண்ட்லி சார். 10 minutes பிரேக் இருந்துச்சுன்னா எல்லோரும் கேரவனுக்கு போவாங்க. பட் சார் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர்லேயே படுத்துருவார். அவ்வளோ வந்து ஒரு ஆட்டிடியூட் இருக்காது. பீயிங் அ சூப்பர் ஸ்டார் அவர் வந்து அவ்வளோ வந்து டவுன் டு எர்த். ஸோ அவர்கிட்டேருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் ஆன் டைம் சார்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு மேஜர் விஷயம் பார்த்திங்கன்னா ஆன் டைம் 9 o'clock ஷார்ட்னா சார் 8 o'clockலாம் ரெடி ஆகிடுவார். ஸோ அவ்வளோ வந்து டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவார். ஸோ அந்த சாரை பார்க்குறதுக்கும் இப்போ சிஎம் சார் பார்க்குறதுக்குமே வந்து எனக்கே வந்து பர்சனலாக பயங்கர டிஃப்ரென்ஸ் தெரியுது. சிஎம் அப்படிங்கிற பேரே வந்து ஒரு கூஸ்போ. அது வந்து என்ன சொல்றது ஒரு ப்ரவுட் மொமெண்ட். ஸோ ரியல் சிங்கப்பெண்ணாக களமிறங்கியிருக்காங்க. ஸோ ஒரு பலத்த கைத்தட்டலோட இட்ஸ் டைம் ஃபார் மீ டு கால் அப்பான் ஜாய் கிறிசல்டா ஆன் தி ஸ்டேஜ் ப்ளீஸ். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் சினிமாவில் சாரோட ட்ராவல் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். பட் இன்னைக்கு அரசியல் களமாக இறங்கியிருக்கீங்க. திஸ் இஸ் அ நியூ ஜேர்னி டு யூ அஸ் வெல். பட் பிஃபோர் தட் ஒன் லாஸ்ட் டைம் ஜனநாயகன் அண்ட் ஹவ் வாஸ் தட்? எப்படி இருக்கு இந்த திருவிழா? திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ ஒன் லாஸ்ட் டைம்ங்கிறதே வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக உள்ளே போனோம். பட் அந்த லாஸ்ட் 2 minutes வந்து எல்லாருமே வந்து த என்டையர் தியேட்டர் வாஸ் எமோஷ்னல். நான்லாம் ரொம்ப அழுதுட்டேன். ஸோ சாரை வந்து இனிமேல் ஆன் ஸ்க்ரீன் பார்க்க முடியாதுங்கிறதே வந்து அதுலேருந்து வெளியே ஆக்சுவலி வரவே முடியல. இட் வாஸ் ஸோ எமோஷ்னல். என்ன சொல்கிறது, வீட்டில் அந்த டே ஃபுல்லாகவுமே வந்து என்ன சொல்கிறது ஒரு மாதிரி நம்ம சோபராக இருப்போம்ல, அந்த தாக்கம் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ ஒன் லாஸ்ட் டைம் வாஸ் வெரி எமோஷ்னல். நீங்கள் சொன்ன மாதிரி தான் தட் ஒன் லாஸ்ட் டைம் வாஸ் வெரி எமோஷ்னல். பட் ஐ திங்க் படம் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு விஷயமும் பல மெசேஜை நம்மளுக்கு யோசிக்க வச்சுது. திஸ் இஸ் வாட் இஸ் லைஃப் ஆல் அபவுட். அண்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அண்ட் யூ ஹவ் காட் இன் டு பாலிடிக்ஸ் இல்லையா? ஸோ சொல்லுங்கள், எப்படி இருந்தது? ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒரு மெசேஜ் இருந்தது இல்லையா? How was that? கண்டிப்பாக கேப்டனே இங்கே தான் இருக்கு. இல்லை, அவருக்கு முன்னாடியே சொல்லிடுங்க. என்ன ஃப்ரேம் வச்சவரும் அங்கே தான் சிதக்கின ஒரு நபரே இங்கே தான் இருக்கார் இல்லையா? ப்ளீஸ். அது வந்து சாரை பார்த்து பார்த்து அதுக்காகவே அந்த படம் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஒரு டயலாக்குமே வந்து அப்படி ஒரு வேற லெவலில் இருந்துச்சு. கூஸ்பம் மொமெண்ட்ஸ் நிறையாவே இருந்துச்சு. அண்ட் சாரோட அந்த டான்ஸ் மொமெண்ட்ஸ்லாம் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ ஒன் லாஸ்ட் டைம் வந்து சார் வந்து எங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். சூப்பர். அண்ட் எஸ், உங்களோட அந்த பொலிட்டிக்கல் என்ட்ரி இப்போ எப்படி இருக்குது, எப்படி போயிட்டுருக்கு? ஏன்னா ஐ திங்க் எல்லாருமே சொன்ன மாதிரி தான் ஒரு கனவோடு நம்ம எல்லாருமே ஓடிட்டுருக்கோம். அண்ட் இன்னைக்கு சாருக்காகவே நிறைய பேர் வாண்டட் டு டேக் அ ஸ்டெப் ஃபார்வர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நீங்களுமே அப்படி தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சம்வே யூ காட் த கான்ஃபிடென்ட், ஓகே பண்ணலாம் போகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்பிக்கை ஸ்டார்ட் ஆகிருக்கு மக்கள் மனசில் அப்படின்னு சொல்லலாம். எப்படி இருக்குது இந்த பொலிட்டிக்கல் சைடு ஆஃப் சிஎம் ஜோசப் விஜய் சார்? எனக்கு இது ஆக்சுவலி அது நியூ ஜேர்னி. பட் நான் சாரை வந்து ஒரு 2013 ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், பீயிங் அ பர்சனல் ஸ்டைலிஸ்ட். ஸோ சாரை வந்து அப்போலேருந்து பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஸோ அதுவே ஒரு பெரிய தாக்கம் தான் எங்கள் எல்லாருக்குமே. ஸோ அண்ட் மோரோவர் பெண்களுக்காக அவர் நிறையா பண்ணுறாரு. இந்த 2 monthsலுமே நம்ம நிறைய பார்த்துருக்கோம் சிங்கப்படை பெண்கள். அந்த மாதிரி வந்து பெண்களுக்குனா வந்து அவ்வளோ இருக்குது. ஸோ நானும் அதுக்காக தான் வந்து அரசியலுக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த ஜேர்னி எனக்குமே ஒரு பெரிய என்ன சொல்கிறது நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்காக பண்ணணுங்கிறதுல வந்து ஒரு பெரிய ஒரு இது இருக்குது. அண்ட் இன்னைக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது வந்து நிறைய விஷயம் நம்ம பார்க்குறோம். அண்ட் சார் பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சார் அண்ட் அடுத்த கட்டம் இந்த விஷயம் மக்களுக்காக கொண்டு வரதெல்லாம் பார்க்கும் போது நேர்லேயே நிறைய விஷயம் பார்க்குறீங்க இல்லையா? ஹவ் இஸ் தட்? ஏன்னா ஒரு இந்த மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ், மேன் ஆஃப் சைலன்ஸ், என்ன பண்ணுறாரு தெரில, ஆனால் பண்ணுறதெல்லாம் அதிரடியாக இருக்குது. ஒன்றுமே புரியலைங்க
புரியல இல்லையா? அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ சொல்லுங்க, how is that? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கு? ஆக்சுவலி அங்கே 2 பேரும் சொல்லிட்டாங்க, சார் வந்து சைலண்ட் கிடையாது, ரிசர்வ்டு கிடையாது. ஸோ நானும் அவர் கூட ஒர்க் பண்ணிங்க, சார் இஸ் நாட் சைலண்ட். நம்ம பார்க்குற சார் வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருப்பார்னா கலாய்ச்சிட்டே இருப்பார். முக்கியமாக நான்லாம் அவர் கையில் மாட்டிக்கிட்டேன்னா அவ்வளோதான், பயங்கரமாக கலாய்ப்பார். ஸோ அவர் பார்க்குறதுக்கு தான் சைலண்ட்டாக இருக்கார். பட் ஹீஸ் வெரி என்ன சொல்கிற ஒரு ஜாலி பர்சன், ரொம்ப ஃப்ரெண்ட்லி சார், அண்ட் ரொம்ப கேரிங்காக இருப்பார். அண்ட் டவுன் டு எர்த், ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு 10 minutes பிரேக் இருந்துச்சுன்னா எல்லோரும் கேரவனுக்கு போவாங்க. பட் சார் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர்லேயே படுத்துருவார். அவ்வளோ வந்து ஒரு ஆட்டிடியூட் இருக்காது. பீயிங் அ சூப்பர் ஸ்டார், அவர் வந்து அவ்வளோ வந்து டவுன் டு எர்த். ஸோ அவர்கிட்டேருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் ஆன் டைம் சார்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு மேஜர் விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆன் டைம் 9 o'clock ஷார்ட்னா சார் 8 o'clockலாம் ரெடி ஆகிடுவார். ஸோ அவ்வளோ வந்து டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவார். சைலண்ட்டுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, பட் சார் சைலண்ட் கிடையாது. ஸோ அந்த சாரை பார்க்குறதுக்கும் இப்போ சிஎம் சார் பார்க்குறதுக்குமே வந்து எனக்கே வந்து பர்சனலாக பயங்கர டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஏன்னா அவரோட அந்த ஃபியூ இயர்ஸ் பேக் ட்ராவல் பண்ணதுக்கும் இப்போவுமே நிறைய மாற்றங்கள் இருக்குது. அண்ட் சிஎம் அப்படிங்கிற பேரே வந்து ஒரு கூஸ்போ, அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு ப்ரவுட் மூமெண்ட். அண்ட் எனக்கு ரொம்ப ப்ரௌடாகவே இருக்குது. ஆக்சுவலி வந்து நான் வந்து சிஎம் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், அவருக்கு ஸ்டைலிஸ்டாக இருந்திருக்கேங்கிறது எனக்கு ஒரு பெரிய ப்ரௌடான மூமெண்ட். ஸோ சூப்பர். அண்ட் லாஸ்ட் ஒன், லைக் யூ சீம் டு பி அ வெரி ஸ்ட்ராங் பர்சன். இன்னைக்கு சார் கிட்டேருந்து திஸ் ஒன் திங் ஐவ் லேர்ன்ட் அண்ட் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் சார் கிட்ட, அண்ட் சாரோட ஒரு அந்த டைலாக், ஒரு ஃபேவரட் டைலாக், இது என் லைஃப்லுமே நான் சொல்லலாங்க, ஐ கேரி திஸ் டைலாக் வித் மீ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அந்த கேமரா பார்த்து சொல்லிடுங்க. சார் கிட்ட கற்றுக்கிட்டது வந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவார். அதில் சைலண்ட்டாக ஹேண்டில் பண்ணிடுவார் சார். ஸோ அது சார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். அண்ட் டைலாக் பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன், என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். ஸோ ஓகே, ஸோ அந்த டைலாக் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருந்திருக்கும். ஓகே ஃபைன், தேங்க்யூ ஸோ மச் ஜாய். அண்ட் சார் கிட்ட ஏதாவது ஒரு கொஸ்டின் லாஸ்ட்டாக, சார் சிஎம் ஜோசப் விஜய் சார் கிட்ட ஒரு கொஸ்டின் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா கேட்கணுன்னா என்ன கேள்வி, அதோட முடிச்சிடலாம். ஆக்சுவலி வந்து ரீசெண்டாக ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போயிருந்தேன், நிறையா கிட்ஸ். ஸோ பீயிங் இதில் வந்து நான் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் இப்போ நிறைய பண்ணுறேன். ஸோ அங்கே அந்த என்ன சொல்கிறது, நிறைய அந்த குட்டி பசங்களுக்கு வந்து சாரை பார்க்கணுன்னு ஒரு பெரிய ஆசை இருக்குது. ஸோ அது வந்து சார் வந்து இந்த ஆர்ஃபனேஜில் இருக்கிறவங்கலாம் வந்து அவங்களுக்குலாம் அது ஒரு பெரிய வாய்ப்பு சாரை பார்க்குறது. அது ஃபியூ மொமெண்ட்ஸாக இருந்தாலுமே அவங்க ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இது பண்ணுவாங்க. ஸோ அந்த குட்டி பசங்க அங்கங்கே நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஃபியூ மொமெண்ட்ஸ் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் அவங்கள பார்க்கணுங்கிறது என்னோட கைண்ட் ரிக்வெஸ்ட். ஓகே ஃபைன். ஸோ கண்டிப்பாக சாருக்கு இது போய் சேர்ந்துரும். தேங்க்யூ ஸோ மச். Behind Woods ஜனநாயகன் திருவிழா டைட்டில் ஸ்பான்சர்ஸ் சென்னைஸ் அமிர்தா நாளே பிளேஸ்மெண்ட் நாளே சென்னைஸ் அமிர்தா. கிராண்ட் ராயல் டூர்ஸ், உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. உங்கள் தங்க நகை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல், கால் 04445454545 Max Gold Cash for Gold. Powered by Karthipuram 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Naturals, world's fastest growing saloon chain. Air fiber Wi-Fi, all in one plans Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6, get 6 months free. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேதா மருத்துவம் தமிழகம் எங்கும். அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், எவர் ஃப்ரெஷ் அண்ட் எவர் டெலிஷியஸ் சீ ஃபுட் டிஷ்ஷஸ் இப்போது தமிழகம் எங்கும். வென்யூ பார்ட்னர் ஆம்பாஸ் கைவான். சென்னை அமிர்தா, உங்கள் லாஜிஸ்டிக்ஸ் கனவுகளை நினைவாக்கும் கல்வி நிறுவனம் கிராண்ட் ராயல் டூர்ஸ். மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545. Presents Behind Woods ஜனநாயகன் திருவிழா. Powered by Karthipuram, Coimbatore 200 acre Dream Township Premium Plots. Naturals, world's fastest growing saloon chain. Air fiber Wi-Fi. Dr. Srivarma Oil Tarum Ayurveda. Arabian Garden Seafood Restaurant. Venue partner Ampas Kaiwan.